யாரு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்க? துணி எடுத்துட்டு வா, சீக்கிரம் துணி எடுத்துட்டு வா. லாக்டவுன் ஆரம்பிச்சிலேருந்து நம்ம அதிகமாக வெளியே போகிறதில்ல. நானும் வெளியே விரும்பலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது நேற்று நான் காலைல 6:30 மணிக்கு வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த காட்சிக்கெல்லாம் பார்த்தேன். ஜனங்க பார்த்திங்கன்னா எப்பவும் போல தான் தன்னோட வேலைகளை பார்க்குறாங்க. ஏன்னா எல்லோரும் பிழைக்கணும்ல, அதனால் வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. நல்லது, சமூக இடைவெளி இருந்தால் நல்லது. துப்புரவு பணியாளர்லாம் மதிக்கணும். சில விஷயங்கள் நான் வந்து நோட் பண்ணேன். அதில் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இதுதான். யாரும் இல்லை, எங்கள் அப்பா. நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னு திட்டுறாரு. அதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிடலாம். நம்ம நாட்டுடைய நிலைமையும் உலகத்தோட நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்குது. கொரோனா பேஷண்ட்டுக்காக, அதுக்கு அடுத்தது அது ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்களே, இது எல்லாமே எடுத்தது வந்து விடிய காலையில் 6:30 மணிக்கு எடுக்கிற வீடியோங்க இது. மீன் வாங்கிட்டு வந்தாங்க. மீன், அதுக்கப்புறமா ஈரல், அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அதை இப்போ க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து கேட்கலாம், நீங்கள் மீனெல்லாம் நல்லா சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு. இப்போ சாம் வந்து க்ளீன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இது வந்து மத்தி மீன் சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடு சாலை மீன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மத்தி மீன் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச பேர். எனக்கு இந்த மீன் சாப்பிடும்போதே தொண்டையில் ரொம்ப முள்ளெல்லாம் குத்திக்கும். எனக்கும் மீனுக்கும் கொஞ்சம் ரொம்ப தூரம். நான் அதிகமாக சாப்பிட்ற மீன் பார்த்திங்கன்னா இந்த சீலா மீன் சாப்பிடுவேங்க. சாமுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இந்த மீன் வந்து பிடிக்கும். நான் பொரித்து கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவேன். அதை விட சாம் வந்து மீன் பொரிக்கிறதும் சரி, மீன் பொரித்தாலே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாமோட சமையலில் மீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மீன் நல்லா சமைப்பாங்க. நான்வெஜ் வந்து நல்லாவே சமைப்பாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. அது பிடிக்கும். இந்த கத்தி இருக்குது பார்த்திங்களா, என்கிட்ட அடம் பிடிச்சி சாம் வாங்கினது கத்தி. இது மறக்கவே முடியாது. எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கினாங்க. அந்த செதிலெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்குமே மீன் க்ளீன் பண்ணுறது பேசிக்கலி தெரியும், யாருக்குமே தெரியாமல் இருக்காது. நான் நான்வெஜ்ஜோட வெஜிடேரியன் நல்லா சாப்பிடுவேன். எனக்கு அது மாதிரி பழகிடுச்சு. நான் கல்யாணம் ஆன பிறகு தான் முட்டை கூட அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தேன். சிக்கன் எல்லாமே. ஏன்னா அது சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு பழக்காதனால எங்களுக்கு அதில் வந்து ஆசை போனதே கிடையாது. அதுதான் உண்மை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு, அப்புறமா மிளகாத்தூள் எல்லாமே போட்டு சாம் வந்து பொரிக்கிறதுக்காக ஊற வைக்கிறாங்க. கல் உப்பு கரைஞ்சிரும், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. மஞ்சத்தூளெல்லாம் போட்டு ஊற வச்சு அதை மத்தியானம் பொரிக்கிறதுக்கு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறமா நான் என்னென்னா 2 மீன் சாப்பிட்டேன். அந்த 2 மீன் சாப்பிட்டதுக்கே முள் நல்லா குத்திக்கிச்சு என் தொண்டையில். இன்னுமே சரியாகலை. எனக்கு ஒரு வாட்டி மீன் சாப்பிட்டு முள் குத்தி உயிர் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து நான் வந்து மீன் சாப்பிட்றதுக்கே ரொம்ப பயந்துட்டேன். அதுலேருந்து முள் இல்லாத தான் வாங்கிட்டு வருவாங்க இவங்க. அப்புறமா இது வந்து ஈரலில் வச்சுட்டு இப்போ ஒரு மேஜிக் ஷோலாம் காட்டுவாங்க பாருங்கள். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், எண்ணெய் போட்டு நல்லா அதை கலரி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுட்டு, இது வந்து சின்னுக்குழி, நாங்கள் சின்னுக்குழி தான் சொல்லுவோம். முறுக்கெல்லாம் சுட்டு எடுப்பாங்க பார்த்திங்களா, சின்னுக்குழியில் சாம் வந்து அதை உள்ளே குத்தி இப்போது கேஸ் ஸ்டவ்வில் வச்சு
நல்லா சூட் பண்ணி எடுக்க போகிறாங்க. எனக்கு கொஞ்சம் எல்லாமே இது சாப்பிட கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்கனால எல்லாம் சாப்பிட சொல்கிறாங்க. அது சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து என்னை கொஞ்ச நேரம் தூங்க விட்டுருவாங்க எப்போவுமே சாம். அப்போ நான் தூங்கினா கிச்சனில் வந்து நிறைய வேலை செய்வாங்க. அதெல்லாமே இப்போ வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. தயிர் வரக்கூட அவங்க தான் ஊற்றி வச்சாங்க. எங்கள் வீட்டில் நிறைய வேலைகள் வந்து என்னுடைய ஹஸ்பண்டே செஞ்சுருவாங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், சாம் அண்ணா எப்படி இதெல்லாம் இப்படி செய்கிறாங்க, அக்கா சொல்லுங்கலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எப்படின்னா சாம் வந்து இங்கே சிம்சன்ட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அங்கே வந்து கேன்டீனில் வந்து ஒர்க் பண்ணாங்க. அப்போ கேன்டீனில் வந்து நிறைய வேலைகள் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க அவங்க. அங்கே கற்றுக்கிட்டது தான் இந்த சமையல் எல்லாமே. அப்போ என்னன்னா சண்டே வந்து போய் தயிரெல்லாம் உரெல்லாம் ஊற்றி வைக்கணும். 50 லிட்டர் பால் தருவாங்கங்க. அந்த 50 லிட்டர் பால் வாங்கிட்டு போயிட்டு சாமண்ணா தான் தயிருக்கெல்லாம் உர ஊற்றிட்டு வருவாங்க. திங்கக்கிழமை இருந்து கேன்டீனுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போனா பார்த்துக்கோங்க. என்ன ஆச்சுன்னா ஒரு குடும்பத்தில் சேர்ந்த 5 பேர் இறந்துட்டாங்க. இந்த உஸ்லாம்பேட்டை சைடு நியூஸில் வந்து பார்த்தோம். கடன் பிரச்சனையால் தான் அவங்க இறந்துட்டாங்கன்ட்டு நியூஸில் வந்துச்சு. தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்ட்டு. அதை கேட்கும்போதே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த செகண்டே நம்மளுக்கு அலை வந்துடுச்சு. என்னென்னா எப்படியோ எல்லாருக்கும் மரணம் வந்துட்டுருக்கு இந்த கொரோனாவால். ஆனால் ஒரு சைடு பார்த்திங்கன்னா பஞ்சம், பசி, பட்டினி, கடன் தொல்லை, அது மாதிரிலாம் ப்ரெஷர் இருக்குது. இது வந்து நான் எதுக்கு சொல்லணும்னா, போன இயர் லாக்டவுன் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ எங்களுக்கு இந்த மனநிலை தான் இருந்துச்சு. கடன் பிரச்சனை அதிகமாக இருந்தனால. அப்புறமா ஏசுவ கிருபையால் எங்களுடைய கடன் எல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ இருக்கிற கடன் வந்து நம்மளை கழுத்தை பிடிச்சி கேட்பாங்க. அது மாதிரி கிடையாது. நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுட்டு நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற கடன் எல்லாமே. இது வந்து நான் எதுக்கு சொன்னேன்னா, கடன் இல்லாமல் யாருமே கிடையாதுங்க. எவ்வளோ பெரிய உலக பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் கண்டிப்பாக கடன் வாங்கி தான் வச்சுருப்பாங்க. எல்லாருமே அடைப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கவங்களும் என்ன தொழில் பண்ணாலும் அங்கங்கே கடனெல்லாம் வாங்கி தான் மணியை புரட்டி பண்ணிகிட்ருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து வேறு எதுவும் சொல்ல முடியாது. நம்ம பொறுமையாக உட்காந்து அடைச்சிக்க வேண்டியதான். அதுக்காக மனசெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது. வீட்டெல்லாம் நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கடுத்தது இது வந்து ஈவினிங் வந்து நாங்கள் எடுத்தோம் எங்கள் வீட்டில். இந்த மரம் அசைகிறது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ வந்து நைட் ஆகிடுச்சி. என்ன லஞ்ச் சாப்பிட்டோன்னா மீன் குழம்பு, அதுக்கு அடுத்தது பொரிச்ச மீன் எல்லாம் சாப்பிட்டோம். மீன் முழு வர குட்டிடுச்சு. எவ்வளோ வலி. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அதுக்கு அடுத்தது இப்போ என்னென்னா, நான் வந்து ஒரு வீடியோ எடுக்க போகிறேன். அதுக்காக தான் இந்த கெட்டப்பில் ரெடியாக இருக்கேன். நான் ரொம்ப வேர்த்து கொட்டோம். கவுண்டர் டாப் க்ளீனிங் ஆர்கனைஸ் நான் பண்ண போகிறேன். அது வந்து உங்களுக்கு தனியாக வீடியோ வரும். இந்த வீடியோக்கு அப்புறமா தான் வரும். செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு கவுண்டர் டாப் ஆர்கனைசர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ என்ன வேலைனா, பாத்திரம் இருக்குது. பாத்திரம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரொட்டீனில் என்ன கண்டினியூ பண்ணுறோன்னு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். லாக்டவுனில் வந்து எங்கேயுமே வெளியில் போகவே முடியாது நம்மளால். வீட்டில் ஏதாவது வேலை ஏதாவது குட்டி குட்டியாக செய்வோம். வீடியோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. என்னென்னா நாங்கள் நைட்டு தூங்குறதே விடிய காலையில் 5 மணி ஆகிடுது. வீடு ரொம்ப அனலாக இருக்கனால தூங்குறதுக்கு ஃபஸ்ட்டு முடியல. இப்போது நான் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இதில் ஒரு காமெடி வேறு நடக்கும். அந்த காமெடியை கூட நாங்கள் அப்படியே தான் கட் பண்ணாமல் உங்களுக்கு நாங்கள் போட்டிருக்கோம்.
இங்கே பாருங்கண்ணா, அதாவது நம்ம கிச்சனில் வந்து ஏதோ ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கனால நம்மளுக்கு வந்து வெறுப்பாயிரும். ஏன்னா சாப்பாட்டு வேலை நம்மக்கிட்ட தள்ளி விட்ருவோம். இப்போ நான் வந்து இட்லி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இட்லி ஆயிடுச்சா கூட எனக்கு தெரில. ஆயிடுச்சு. ஐயோ தண்ணி ஊற்றிச்சு. ஓகே, ரெடி ஆகிடுச்சு இட்லி. நான் இட்லி எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட போகலாமாம்மா? நம்ம கழுவலாமா? சாப்பிட போயிடலாம், வந்து பார்த்துக்கலாம். சாப்பாடு தான் முக்கியம். முட்டைலாம் வந்து அசிங்கமாக இருக்கான் இந்த அம்மாவுக்கு. முட்டை நான் மிஷின்லேருந்து வருதுன்னு நினச்சியா? முட்டை உயிருள்ள ஒரு விலங்குன்றப்ப நான் ஒருத்தன். ஏம்மா எல்லாமே நீ பார்த்துக்கம்மா. நான் இட்லி எடுக்க போகிறேன். இட்லி எடுத்துகிட்டு சாப்பிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன்.